என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கொஸ்டினை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் கேட்டாலே ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும். ஒரு பேர் வச்சுக்கலாம். என்ன பேருன்னா பாருங்கள், பி ஆஃப் என் ஃபஸ்ட்டு பேர் வைக்க போகிறோம். தட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு கொடுக்கக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதி பார்க்கலாம். 1 + 4 + 7 + எக்ஸெட்ரா ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3n - 2 = n × 3n - 1 / 2ன்னு கொடுத்துட்டாங்க. இது பாக்ஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இது பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணால், கொடுத்துக்கூடிய கொஸ்டினுக்கு இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு பி ஆஃப் என் பேர் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இது கொஸ்டினுக்கு பி ஆஃப் என் பேர் வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதில் 3 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரூல். அது ப்ரொசீஜர். பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷனாகவே ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னா, பிஏபின்னு ஞாபகம் வச்சுங்க. பின்னா ப்ரூவ், ஏன்னா அசியம், பின்னா ப்ரூவ். எங்கெல்லாம் ப்ரூவ்ங்கிற வார்த்தை வருதோ அங்கே எல்ஹெச்எஸ்ஸையும் ஆர்ஹெச்எஸ்ஸையும் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். 2 ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எண்ணுக்கு பதில் 1 கொடுக்கணும். செகண்ட் ஸ்டெப்பில் எண்ணுக்கு பதில் கே, தேர்ட் ஸ்டெப்பில் எண்ணுக்கு பதில் கே + 1. இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ எண்ணுக்கு பதில் 1 கொடுத்தா இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஃபஸ்ட் ஈக்குவேஷன். எண்ணுக்கு பதில் 1 கொடுத்தா நம்மளுக்கு இங்கே என்ன வரும், பி ஆஃப் 1ன்னு வரும். அப்போ எண்ணுக்கு பதில் கே கொடுத்தா இங்கே என்ன இருக்கிற இடத்துல கே கொடுக்குறீங்க. அப்போ என்ன வரும், பி ஆஃப் கேன்னு வரும். அதான் செகண்ட் ஸ்டெப்பு. அப்போ எண்ணுக்கு பதில் கே + 1. அப்போ எண்ணுக்கு பதில் கே + 1 கொடுத்தா தேர்ட் ஸ்டெப்பில் என்ன வரும், பி ஆஃப் கே + 1 வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு பின்னாடி என்ன வார்த்தை சேர்த்துக்கோன்னா, பி ஆஃப் 1 is true, பி ஆஃப் கே இஸ் ட்ரூ, பி ஆஃப் கே + 1 is ட்ரூன்னு சேர்த்துக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே என்ன எழுதிக்க பாருங்கள், பின்னு எழுதிக்க. பின்னா ப்ரூவ். அப்போ என்ன எழுதிக்கலாம்னா, டு ப்ரூவ். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, டு ப்ரூவ். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பி ஆஃப் 1. அப்போ பி ஆஃப் 1 is ட்ரூன்னு எழுதணும். பி ஆஃப் 1 is ட்ரூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், n = 1. அப்போ n இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், 1 கொடுக்கணும். அது எங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எதுன்னு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் n இருக்கிற இடத்துல டிக் பண்ணி வச்சுங்க பார்க்கலாம். இதுதான் n. இங்கே n இருக்குது, இங்கே எல்லாம் n இருக்குது. இது LHS, இது RHS. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்கள். இங்கேயும் n இருக்குது. இப்போ n-க்கு பதிலாக இங்கே 1 கொடுத்தா நம்மளுக்கு பி ஆஃப் 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ என்ன, ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எல்ஹெச்எஸ் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3n - 2, 3n - 2. சரிங்களா? n இருக்கிற இதுதான். இப்போ n-க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும், 1 கொடுக்கணும். அப்போ 3 × 1 - 2. அப்போ 3 மைனஸ் என்ன நம்மளுக்கு என்ன வரும், 3 - 2 ஆன்சர் நம்மளுக்கு ஆன்சர் 1 வரும். அப்போ எல்ஹெச்எஸோட ஆன்சர் என்ன, 1. இது தெரியலையா, கால்குலேட்டர் கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கால்குலேட்டரில் 3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி -2ன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வருது, 1 வரும். அவ்வளோதான். எல்ஹெச்எஸோட ஆன்சர் 1. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், n × 3n - 1 / 2. அப்போ n இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், 1 கொடுக்கணுங்களா? அப்போ 1 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3, இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 1 - 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு / 2. இது நீங்கள் நியூமரேட்டர் இருக்கிறத கால்குலேட்டர் அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்க. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3, திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவலம் தரேன். சரிங்களா? அப்போ நியூமரேட்டரில் என்ன வருது, 2. ஆல்ரெடி டினாமினேட்டரில் 2 இருக்குது. 2/2 ஆன்சர் பாருங்கள், 2 / 2. 2/2 ஆன்சர் என்ன, 1. அப்போது ஆர்ஹெச்எஸோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 1ன்னு வருதுங்களா? அப்போ ஆர்ஹெச்எஸோட ஆன்சர் நம்மளுக்கு ஈக்குவலாக வருது. கரெக்டுங்களா? தேர்ஃபோர் LHS = RHS. லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் 1 தான் வருது. ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் தான் 1 தான் வருது. கரெக்டுங்களா? அப்போ என்னென்னா, பி ஆஃப் 1 is ட்ரூன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. பி ஆஃப் 1 is ட்ரூன்னு சொல்லி, பி ஆஃப் 1ங்கிறது உண்மைன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அதாவது எல்ஹெச்எஸை 2 விதமாக ப்ரூவ் பண்ணலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்க n இருக்கோ அங்கே கொடுத்து ப்ரூவ் பண்ணுறது ஒரு மெத்தட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டாக என்ன வருது பாருங்கள், 1. அந்த ஆன்சர் தான் எல்ஹெச்எஸில் வரும். சரிங்களா? உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு புரியிருக்காக பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் தனியாக எடுத்து ஆர்ஹெச்எஸ் தனியாக எடுத்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து செகண்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 நீங்கள் என்ன எழுதி கொடுக்கும் பாருங்கள், ஏன்னு எழுதிக்கலாம். ஏன்னு அஸ்யூம். அப்போ அஸ்யூம். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், பி ஆஃப் கே. அதை அப்படியே பார்த்து எழுதிட்டா போதும். அஸ்யூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. பி ஆஃப் கே ட்ரூன்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், n இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், கே கொடுக்கணும். எங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போ என்னுக்கு பதிலாக கே கொடுக்கணும் இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போ டிக் பண்ணிடுற இடத்துல பார்த்துங்க, இங்கே n இருக்கா? அப்போ என்னுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், கே. அப்போ பி ஆஃப் கே = 1 + 4 + 7 + எக்ஸெட்ரா ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நல்லா கவனிச்சுங்க, 3. இந்த டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன், கே கொடுக்குறேன். அப்போ 3k - 2 = இது எண்ணுக்கு பதிலாக கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3, n இருக்கிற இடத்துல k - 1 / 2. அப்போ n இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம கே கொடுத்துக்கணும். சரிங்களா? இதை பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா?
அப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அசியூம்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம். மூணாவது ஸ்டெப் பாருங்கள், இங்கே மூணாவது ஸ்டெப் நம்ம என்ன எழுதியிருக்கோம், பீனா ப்ரூவ். அப்போ டு ப்ரூவ் என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள், பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூன்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். என் இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கலாம், கே ப்ளஸ் ஒன். புரியுதுங்களா? அப்போ என் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், கே ப்ளஸ் ஒன்று கொடுக்கணும். அது வந்து என்ன, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சுக்குங்க. என் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கே ப்ளஸ் ஒன் கொடுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டுங்களா, பி ஆஃப் என்னுக்கு பதில் என்ன கொடுக்கலாம், கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 1 + 4 + 7 + எக்ஸட்ரா ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 என்னுக்கு பதில் என்ன கொடுக்கலாம், கே ப்ளஸ் ஒன் மைனஸ் 2. புரியுதுங்களா? என்ன இருக்கிற இடத்துல கே ப்ளஸ் ஒன் கொடுத்துரு, இங்கே -2 ஈக்குவல் டு, அப்போ என்னுக்கு பதில் என்ன கொடுக்கணும், கே ப்ளஸ் ஒன். புரியுதுங்களா? திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 இந்த எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு -1. நல்லா கவனிச்சுங்க, டிவைடட் பை 2. புரியுதுங்களா? இப்போ எண் இருக்கிற இடத்துலலாம் கே ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்கேன், இங்கே கே ப்ளஸ் ஒன் வரும். இங்கே எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இங்கே கே ப்ளஸ் ஒன் வரும் 3. இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கே ப்ளஸ் ஒன் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். அப்போ இந்த வந்து ஃபஸ்ட் வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது பாருங்கள், கே ப்ளஸ் ஒன். அடுத்து பாருங்கள், இது 3 ஆல் இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × கே 3k, அப்போ 3ன்னு வருங்களா? அப்போ 3k + 3 -1 டிவைடட் பை 2. இப்போ நம்ம என்ன பண்ணணும், k + 1 3k, இந்த 3 - 1 நம்ம என்ன எழுதிக்கலாம், 2ன்னு எழுதிக்கலாங்களா? 3k + 2 டிவைடட் பை 2. இதுதான் வந்து என்ன, ரைட் ஹேண்ட் சைடோடைய ஆன்சர். அப்போ நம்ம என்னென்னா, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு இது எல்ஹெச்எஸ், இந்த எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்னா ஆர்ஹெச்எஸோட ஆன்சர் கொண்டு வரணும். ஆர்ஹெச்எஸோட ஆன்சர் என்ன, கே ப்ளஸ் ஒன் × 3k + 2 டிவைட் பை 2. இந்த ஆன்சரை நம்ம வந்து கொண்டு வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 1 + 4 + 7 + எக்ஸட்ரா. புரியுதுங்களா? ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3k + 1 -2. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம், 3 × k + 1 -2. இதுதான் எல்ஹெச்எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கவனிச்சுக்குங்க. இதை வந்து பாருங்கள், இந்த ப்ளஸ் எக்ஸட்ரா வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரவுண்ட் பண்ணி இது ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செகண்ட் ஈக்குவேஷனுடைய இருக்கக்கூடிய ஆர்ஹெச்எஸ்னுடைய ரிசல்ட், ரைட் ஹேண்ட் சைடனுடைய ரிசல்ட்டை தூக்கி இதுக்கு பதில் எழுத போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடோட ரிசல்ட் என்ன பாருங்கள், இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ரைட் ஹேண்ட் சைடோட ரிசல்ட் பாருங்கள், k × 3k - 1 டிவைட் பை 2. அது தூக்கி இங்கே எழுதிடலாங்களா, இங்கே எழுதிடலாங்களா, k × 3k - 1 டிவைட் பை 2. சார் இது எப்படி சார் எழுதுனீங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க. 1 + 4 + 7 + எக்ஸட்ரான்னு இருக்குன்னா, அடுத்து பாருங்கள், இதுக்கப்புறம் என்ன டேர்ம் இருக்குன்னா, இந்த டேர்ம் இருக்கும். 3k - 2ங்கிற டேர்ம் வந்து இங்கே இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். எழுதி காமிக்கிறேன், நீங்கள் எழுத வேண்டியது இல்லை, 3k - 2 இருக்கும். புரியுதுங்களா? 1 + 4 + 7 + எக்ஸட்ரா + 3k - 2. இதுக்கு பதிலாக தான் k × 3k - 1 டிவைட் பை 2ங்கிறத நீங்கள் எடுத்து நீங்கள் இங்கே எழுதுறீங்க. புரியுதுங்களா? அதாவது என்னென்னா 3k, அதாவது இந்த இடத்துல வந்து 3k - 2ங்கிற டேர்ம் வந்து இதில் இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கு பதிலாக எழுதுகிறோம். நான் தெரியலையே, அந்த ப்ளஸ் எக்ஸட்ரா வரைக்கும் இருக்கிறது ரவுண்ட் பண்ணி இங்கே ஆன்சரை டைரெக்டாக எடுத்து எழுதிடுங்க. அதாவது என்னென்னா, தேர்ட் ஈக்குவேஷனோட எல்ஹெச்எஸ் எழுதும்போது எப்போயுமே இந்த ப்ளஸ் எக்ஸட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்ம் இருக்குன்னா, இந்த டேர்முக்கு முன்னாடி இன்னொரு டேர்ம் இருக்குது. அந்த டேர்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன 3k - 2, அதை தான் இங்கே இருக்குது. சரிங்களா? அதுக்கு பதிலாக தான் இந்த ஆன்சரை தூக்கி நம்ம வந்து எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், ப்ளஸ் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாங்களா, 3 × k 3k, 3 × 1 வந்து 3. அப்போ அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், -2. k × 3k - 1 டிவைட் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 3k, 3 - 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும், +1. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே என்னென்ன இருக்குது, 1. இப்போ எல்சிஎம் எடுக்கலாங்களா? இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது என்னென்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அதே தான் ஆன்சர் வரும். அப்போ k × 3k - 1. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 3k + 1 வரும் டிவைடட் பை 2. இப்போ ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். காமனாக இருந்தால் வெளியே எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 3k - 1 இருக்குது, இங்கே 3k + 1 இருக்குது. எதுவுமே காமனாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ வந்து இது மல்டிப்ளை பண்ணலாங்களா? மல்டிப்ளை பண்ணும்போது நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள், k-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 3 வந்து 3, k × k வந்து k². அப்போ 3k². இப்போ -1 × k வந்து -k. 2 × 3k வந்து நம்மளுக்கு என்ன வருமா, 6kன்னு வருங்களா? அப்போ 2 × 1 வந்து +2. அப்போ டிவைடட் பை 2. இப்போ பாருங்கள், 3k², 6kல ஒரு k போச்சுன்னா நம்மளுக்கு என்னமா வரும், நல்லா புரிஞ்சுக்குமா? 6kல
இது 6Kல ஒரு K போச்சு நம்மளுக்கு என்ன வரும் 5K வருங்களா 3K ஸ்கொயர் ப்ளஸ் 5K ப்ளஸ் 2ன்னு வரும். அப்போ இங்கே என்ன இருக்குது டிவைடட் பை 2 ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் 3K ஸ்கொயர் ப்ளஸ் 5K ப்ளஸ் 2 இருக்குங்களா. இதை கால்குலேட்டரில் உங்களுக்கு நான் ஃபேக்டரைஸ் பண்ணி காமிக்கிறேன். எப்படின்னு பாருங்கள் 3K ஸ்கொயர் ப்ளஸ் 5K ப்ளஸ் 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து என்னென்னா A ஈக்குவல் டு 3 B ஈக்குவல் டு 5 C ஈக்குவல் டு 2 ஞாபகம் வச்சுங்க. இப்போ இங்கே ஈக்குவல் டு 0ன்னு வச்சுங்க ஃபேக்டரைஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ A ஈக்குவல் டு 3னா ஏங்கிறது K ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது Kனுடைய கோஎஃபிஷியன்ட், சிங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ இதை எழுதிட்டு இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க. இப்போ கால்குலேட்டரில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ பாருங்கள் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு மோடு வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோன்னா ஈக்குவேஷன் ஒரு பட்டன் வரும். அது பாருங்கள் 1 நம்பர் இருக்குங்களா 1 அமுத்துங்க. அன்னோன் கேட்குறீங்களா அங்கே போகாமல் இங்கே பாருங்கள் ரைட் சைடு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரைட் சைடு பட்டன் பார்த்தீங்கன்னா டிகிரின்னு வரும். டிகிரி வந்து நம்மளுக்கு இங்கே என்னென்னு பாருங்கள் 2ஆ 3ஆன்னு கேட்குது. K ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்ன வரணும் டிகிரி வந்து என்ன K ஸ்கொயர்னா டிகிரி வந்து நம்மளுக்கு என்ன 2. அப்போ 2 அமுத்தணும். இப்போ ஏங்கிற வேல்யூக்கு அமைக்குதுங்களா. ஏங்கிறது K ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பாருங்கள் 3 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. பிங்கிறது Kனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 5 அமுத்தி ஈக்குவல். சிங்கிறது கான்ஸ்டன்ட் என்ன பாருங்கள் 2 அமுத்தி ஈக்குவல். இப்போ ஆன்சர் வந்துருச்சு. x1 வருது. ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன வரும் Kன்னு வரும். K ஈக்குவல் டு 2 ஆன்சர் வரணும். ஏன்னா K ஸ்கொயர்னால டிகிரி 2னால கண்டிப்பாக ஆன்சர் வந்து நமக்கு 2 ஆன்சர் வரணும். இப்போ இந்த மாதிரி வந்து டெசிமலில் வந்துருச்சு. டெசிமல் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் அமுத்தி AB பை சிங்கிற பட்டன் அமுத்தணும். இப்போ என்ன வருது பாருங்கள் -2/3. அப்போ K ஈக்குவல் டு -2/3ங்கிறது இங்கே எழுதிக்கணும். அடுத்து ஈக்குவல் டு அமுத்துனா Kயோட இன்னொரு ஆன்சர் பாருங்கள் x2 ஆன்சர் -1 வருது. இப்படி எழுதி வச்சுட்டு இங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 3K ஸ்கொயர் ப்ளஸ் 5K ப்ளஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பதிலாக நல்லா கவனிச்சுங்க. இதுக்கு பதிலாக இப்படி கால்குலேட்டர் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம இங்கே எழுதும்போது இந்த 3யை வந்து கிராஸ் பண்ணிக்கணும். 3 வந்து என்ன கிராஸ் பண்ணிக்கணும். நல்லா புரியுதுங்களா. 3யை கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் இவருங்க 3Kன்னு வரும். இந்த -2 இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு ஆப்போசிட் சைன் போடணும் +2 புரியுதுங்களா. 3 கிராஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 3K -2ன்னு வரும். அந்த -2க்கு வந்து ஆப்போசிட் சைன் போடுங்க +2. அடுத்து பாருங்கள் இங்கே K எழுதிக்கிங்க. அந்த -1 வந்து நமக்கு இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும் +1 மாறிடும். கால்குலேட்டர் போடும்போது மட்டும் இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அதாவது என்னென்னா அந்த மைனஸ் வேல்யூ இந்த சைடு கொண்டு போகணும். அப்போ மைனஸ் வேல்யூ இந்த சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகுனா +2 ஆகிடுங்க பாருங்கள். 3 × K 3K -2 இங்கே வரும்போது +2. அப்போ 3K +2. அந்த K ஆல்ரெடி இருக்குது. இந்த -1 இங்கே வந்து இங்கே உள்ளே கொண்டு போகும்போது +1 ஆகிடும். அப்போ 3K +2 × K +1 இது வந்து டிவைடட் பை 2. இதுதான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ பாருங்கள் இப்போ வந்து என்ன இது வந்து என்ன RHS. இப்போ இந்த ஆன்சர் வந்து வந்துருச்சான்னு பாருங்கள். இப்போ நம்ம LHS எடுத்து நம்ம RHS ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் RHSோட ஆன்சர் பாருங்கள் K +1 × 3K +2 டிவைட் பை 2. இங்கே K +1க்கு இங்கே K +1 இருக்குங்களா. அடுத்து பாருங்கள் 3K +2. இந்த 3K +2க்கு இங்கே இருக்குது பாருங்கள் 3K +2 அவ்வளோதான் சரிங்களா. இடம் மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் P of K + 1 is ட்ரூன்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் ப்ரூவ் பண்ணிட்டோம் கரெக்டுங்களா. இது கால்குலேட்டரில் ஃபேக்டரைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் என்னென்னா மேனுவலாக ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கால்குலேட்டர் வந்து தெரியாதவங்களுக்காக இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த 3யை வந்து கிராஸ் பண்ணிக்கணும். 3யை கிராஸ் பண்ணிங்கன்னா 3K ஈக்குவல் டு -2 வரும். அந்த -2 வந்து அடுத்து இந்த சைடு கொண்டு போகணும். ஃபேக்டராக நம்ம மாற்றணும். அப்போ 3K +2 இருக்கும். இங்கே K ஈக்குவல் டு -1 இருக்குது. இந்த -1 இங்கே கொண்டு போகும்போது K +1 மாறும். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ 4வது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ரிசல்ட் எழுதணும். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் எழுதிட்டு கொஸ்டினுக்கு ஒரு பேர் வச்சோம் பார்த்தீங்களா. P of n ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். 1 + 4 + 7 + எக்ஸெட்ரா ப்ளஸ் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் 3n - 2 ஈக்குவல் டு n × 3n - 1 டிவைட் பை 2. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 3n - 2 ஈக்குவல் டு n × 3n - 1 டிவைட் பை 2 புரியுதுங்களா. இதுதான் கொடுத்தக்கூடிய கொஸ்டின். இதை பாக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு கவனிச்சுங்க. இதை பாக்ஸ் பண்ணி இஸ் ட்ரூங்கிற வார்த்தையை சேர்த்திட்டு கமா ஃபார் ஆல் n belongs to capital N. ஃபார் ஆல் n belongs to capital N கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே பார்த்து எழுதினா போதும். இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.